கசப்பே இல்லாமல் பாவக்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாவக்காயை நைஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து 10 நிமிஷம் ஊற வச்சு கழுகி எடுத்துடலாம். ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு சூடானதும் கழுகி வச்சுருந்த பாவக்காயை போட்டு பொரித்து மாற்றி வச்சிடலாம். இது சுகர் பேஷண்ட் எல்லாருக்குமே கொடுக்கலாம், ரொம்பவே நல்லது. அதுக்கான மசாலாயை ரெடி பண்ணிடலாம். ஒரு முறி தேங்காய், 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்செடுத்து மாற்றி வச்சிடலாம். பாவக்காய் பொரித்து அதே எண்ணெயிலே திரும்பவும் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை தாளிச்சிட்டு ஃபஸ்ட்டு பொரித்து வச்சுருந்த பாவக்காயை திரும்பவும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணி லைட்டாக கொதி வந்ததும் இறக்கி ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறமா தேவையான தயிரை விட்டு இறக்கினா சூப்பரான பாவக்காய் பச்சடி ரெடி. எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.